இன்னைக்கு டிங்கர்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 680 BMW வந்துருக்குங்க. இந்த வண்டியில வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் உடைஞ்சிருச்சு. ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டாக தான் வந்திருக்கு வண்டி. எதுவுமே எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் ஆயிருக்காது. ஃபுல்லாக ரொம்ப ஹீட் ஆகும்போது அந்த மாதிரி டைமில் ப்ரெஷர்னால உடையிறது இந்த கிளாஸ்லாம். ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு டிங்கர். இன்னைக்கு டிங்கர்ல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 680 BMW வந்துருக்குங்க. இந்த வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்ட் உடஞ்சிருச்சு. ஸோ ஃப்ரண்ட் விண்ட்ஷீல்டாக தான் வந்திருக்கு வண்டி. இந்த வண்டியில் வந்து இன்சூரன்ஸ் கிளைம் பண்ணியிருக்கலாம். நாங்கள் ஏன் கிளைம் பண்ணல அப்படின்றத சொல்கிறோம். இது வந்து பார்த்தீங்கன்னா எக்ஸ்டர்னல் இம்பாக்டில் உடையில. நீங்கள் எங்கே பார்த்தீங்கன்னா சரி, எங்கேயும் கல்லடியோ எதுவுமே எக்ஸ்ட்ரா இம்பாக்ட் ஆயிருக்காது. ஸோ எக்ஸ்ட்ரா உடையாதனால இந்த இன்சூரன்ஸை கிளைம் பண்ண முடியாது. இது எப்படி உடஞ்சிருக்குன்னா ஓவர் ரேட். இப்போ நீங்கள் சென்னையில் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹீட்டுனால அதிகமாக வெயில் இருக்குது. ஸோ அதனால் என்ன உள்ள ரொம்ப ஹீட் ஆகும்போது அந்த மாதிரி டைமில் ப்ரெஷர்னால உடையிறது இந்த கிளாஸ்லாம். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், கீழேருந்து இந்த கிளாஸோட கிராக் ஸ்டார்ட் ஆகிருக்கும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், எந்த ஒரு அடி வெளியே இம்பாக்டே இருக்காது. பட் ஆனால் கிராக் இங்கேருந்தே ஸ்டார்ட் ஆகிருக்கும். ஸ்டார்ட் ஆகி எப்படியே போயிருக்கும். ஸோ இதனால் ஹீட்னால வருது இந்த கிராக்ஸு. இதுக்காக வந்து வண்டியில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பாருங்கள், ஃபுல் பாடி பெயிண்ட் ஸ்ப்ரே ஆகிருக்கும். வண்டியில் கம்ப்ளைண்ட் இருந்தது, ஃபுல் பாடி பெயிண்ட் ஸ்ப்ரே இருந்தது. அது மட்டும் இல்லாமல் சைடில் வந்து அடிபட்டு இருந்துச்சு. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், சைடில் எங்கே அடி. இந்த 2 டோர் கிடையாது, இந்த 2 டோர் மட்டும் இல்லாமல் மிச்சம் இருக்கிற எல்லா பேனல்லையும் அடி இருக்கு. ரியர் பம்பரில், பூட் டோரில். அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இன்சைட் 2 டோருமே எல்லாம் சின்ன ஸ்கட்சஸ் தான். பெரிய டென்ட் எதுவுமே கிடையாது, சின்ன டேமேஜஸ் தான் இருக்குது எல்லாத்தையும். எப்படி பண்ணலான்றோம், அது காம்ப்ரஹென்சிவ் ஃபுல் பாடி மாதிரி தான் பண்ணலான்றோம். இந்த வண்டியில் வந்து இந்த 2 டோரு, குவார்டர் பேனல், இந்த 3 பேனலை விட்டுட்டு பானட் வந்து பாலிஷ் பண்ணிடலான்னு இருக்கும், ரூஃபை பாலிஷ் பண்ணிடலான்னு இருக்கும். ஸோ இந்த 5 பேனல், 4 பேனலை தவிர்த்து 5 பேனலை தவிர்த்து மிச்சம் இருக்கிற எல்லா பேனலுமே பெயிண்ட் ஆக போகுது. விண்ட்ஷீல்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரிஜினல் BMW விண்ட்ஷீல்ட் தான் கஸ்டமர் கேட்டிருக்காரு. 2 ஆப்ஷன் இருக்குதுக்கு. ஆஃப்டர் மார்க்கெட்டும் போடலாம், ஒரிஜினலும் போடலாம். ஒரிஜினல் அரௌண்ட் ஒரு 50 to 55,000 கிட்ட வருது. ஆஃப்டர் மார்க்கெட் அரௌண்ட் ஒரு 30,000 கிட்ட வருது, 35, 32 அது மாதிரி வருது. ஸோ அதனால் வந்து 2 விண்ட்ஷீல்டே போடலாம். பட் ஆனால் கஸ்டமருக்கு OE போடுங்க, எனக்கு OE தான் வேணும். இப்போ டேரெக்டாக BMW ஆர்டர் போட்டிருக்கோம். ஸோ BMW ஒரு 1 week to 10 days தந்துருன்னு இருக்காங்க. ஸோ அதுக்குள்ளே வண்டியோட பெயிண்ட் வரைக்கும் முடிச்சிருவோம். ஸோ வந்த உடனே ஃபிட் பண்ணி கஸ்டமருக்கு டெலிவரிக்காக ரெடி பண்ணலாம். ஸோ கைஸ், வண்டி வந்து ப்ரைமர் அடிச்சிட்டோம். வண்டி இன்றைக்கி பெயிண்ட் பண்ண போகிறோம். ஸோ பெயிண்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி பெயிண்ட் ப்ரிப்பரேஷன் ஒர்க் ஸ்டார்ட் பண்ணியாச்சு. ஸோ நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் உங்களுக்கு, நான் ஒரு ஸ்டெப்பு முடிஞ்ச வரைக்கும் என்னென்னலாம் ப்ராசஸ் பண்ணுறாங்கன்றதை நான் காமிச்சிட்டு இருக்கோம் வீடியோவில். ஸோ இப்போ வந்து இந்த வண்டியில் வந்து பார்த்திங்கன்னா கட்டிங் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஸோ ப்ரைமர் அடித்தாச்சு. ப்ரைமர் பண்ண சாஃப்ட் பண்ணி அதுக்கடுத்து வந்து ட்ரை கோட் பண்ணுவாங்க. ஸோ இது வந்து பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் ட்ரை கோட் பண்ணுவாங்க. ஸோ ட்ரை கோட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு சின்ன வேலை பட்டி ஒர்க்லாம் இருந்துச்சுன்னா அதை ஸ்பாட் பட்டி வச்சு பார்த்து அதுக்கடுத்து மாஸ்கிங் பண்ண ஆரம்பிப்பாங்க. ஸோ வண்டி இந்த வேலையை இப்போ போயிட்டுருக்கு இந்த வண்டியில். விண்ட்ஷீல்டும் பார்த்தீங்கன்னா நாளைக்கு விண்ட்ஷீல்டு வருது வண்டியில். ஸோ நாளைக்கு BMW வந்துச்சுன்னா எங்களுக்கு மோஸ்ட்லி நாளைக்கு கிடச்சிரும். நானே தான் வெனஸ்டே டெலிவரி பிளான் பண்ணியிருக்கோம். அதுக்குள்ளே எல்லாத்தையும் முடிச்சு தரணும். ஸோ அதுதான் பிளான். கொஞ்சம் டைட்டாக இருக்குது ஒர்க் இந்த வண்டிக்கு. பார்ப்போம் எவ்வளோ சீக்கிரம் முடிக்க முடியும், டெலிவரி டைமில் கொடுக்க முடியுமான்னு பார்ப்போம்.
சிக்ஸிட்டி வந்து பார்த்தீங்கன்னா ரிப்பீட் மாற்றுறதுக்கு ஓய் வின்ஷீல்டு வந்துச்சுங்க. உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ஓய் வின்ஷீல்டு வித் பார்ட் நம்பர் லோகோவோட வரும். பில்லை பாருங்கள், ஓய் பில்லோட வரும். ஸோ இதை டேரெக்டாக வந்து நம்ம BMW தான் டேரெக்டாக வாங்கிக்கலாம். உங்களுக்கு என்ன தேவையோ அதுக்கேற்ற மாதிரி தான் நாங்கள் ஒர்க் செய்வோம். நீங்கள் ஸோ இந்த வண்டிக்கு வந்து ஓய் வின்ஷீல்டு மாத்திரம் கஸ்டமர் வந்து ஓய் வின்ஷீல்டு அப்படியே போடுங்க அப்படின்னாரு, அப்படியே போடுறோம். ஸோ இந்த மாதிரி பாக்ஸ் பேக்கிங்கில் இது நம்ம இங்கே வந்துடும் கரெக்டாக. ஸோ உங்களோட வண்டி வந்து நீங்கள் டீலர்ஷிப்பில் இல்லைனா கூட நம்மள்ட்ட கொடுத்து கூட ஓயில் வின்ஷீல்டு மாற்றினாங்க. ஸோ கைஸ், வண்டியோட வேலை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டோம். 680 இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட் வின்ஷீல்டு வந்து ஓய் வின்ஷீல்டு தான் போட்டிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் ஃபுல் பாடி ஒரு காம்ப்ரஹென்சிவ் ஃபுல் பாடின்னு சொல்லலாம். பான் பண்ணல, ரூஃப் பண்ணல, சைடு ஃபுல்லாக பெயிண்ட் பண்ணியிருக்கோம் கைஸ். அது மட்டும் இல்லாமல் வண்டியில் வந்து வின்ஷீல்டு பூஸ் ஓட்டியாச்சு, அதுவும் செக் பண்ணிட்டோம், எல்லாம் பக்காவாக இருக்குது. வண்டி வந்து பாருங்கள் எப்படி இருக்குன்னு. வண்டி நல்லா இருந்துச்சுன்னா உங்களுக்கு பிடிச்சிருக்கு, எங்கள் கண்டென்ட்ஸ்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா ப்ளீஸ் உங்களோட ஃபீட்பேக்கை கமெண்ட்டில் கொடுங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.